அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம். நான் உங்க லட்சுமி நாராயணன். நாம இந்த வீடியோல பார்க்க போற தலைப்பு ரிஷப ராசிக்கு இந்த வருட புத்தாண்டு, அதாவது 2026 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகுது, இந்த வருடம் முழுவதுக்குமான பலன்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எப்போதும் பார்க்குற மாதிரி இல்லாம இந்த வீடியோ ஒரு புதுமையான முறையில், அதாவது ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படிங்கிற முறையில் உங்களோட இந்த வருடம் 2026ஓட பலம் என்ன, அதாவது ஸ்ட்ரென்த் என்ன, அப்புறம் பலவீனம் நம்மளோட வீக்னஸ் என்ன, அடுத்து வாய்ப்புகள் என்னென்னலாம், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்னலாம் கிடைக்கும், கடைசியா தடைகள், இந்த வருடத்துல நம்ம நல்ல பலன்கள் அனுபவிக்கிறதுக்கு வரக்கூடிய தடைகள். இந்த 4 செக்ஷன்ல இந்த வீடியோ இருக்க போது ஒரு புதுமையான முறையில் முயற்சி பண்ணியிருக்கோம். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும். டைம் வேஸ்ட் பண்ணாம எனக்கு வீடியோக்கு போயிடலாம். அதுக்கு முன்னால என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம். காலபுருஷ தத்துவத்துக்கு 2வது ராசியா வரக்கூடிய ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 முதல்ல கிரக நிலைகளை பார்த்துருவோம். கிரக நிலைகள்னு சொல்லும்போது எப்போதுமே நம்ம ஒரு 4 கிரகங்களை கணக்கில் எடுத்துக்கலாம். அதாவது வருடக்கோள்கள்னு சொல்லக்கூடிய குரு பகவான், சனி பகவான், ராகு கேதுக்கள். குருவோட பெயர்ச்சி அப்படிங்கிறது வரக்கூடிய 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவானவர் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாக போறார். கடகம்ங்கிறது அவருக்கு உச்ச ராசி. உங்களோட ரிஷபத்திலிருந்து அது 3ஆம் இடமா வரும். 2லிருந்து 3க்கு போறாரு. ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அட்டமாதிபதி தன்னோட வீட்டுக்கு மறைகிறார். அதை பத்தி நம்ம கண்டிப்பா பேசுவோம். அடுத்த கிரகம் சனி பகவான். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வருட பயிற்சிகள் எதுவும் கிடையாது. ஆனா நட்சத்திர பயிற்சி இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரத்துக்கு வரக்கூடிய 18/2/2026 அன்னைக்கு பயிற்சி ஆகிறார். இது பயிற்சின்னு சொல்ல முடியாது, நட்சத்திர மாற்றம்னு சொல்லலாம். அடுத்தது ராகு கேதுக்கள் 6/12/2026 அன்னைக்கு கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கு ராகுவும், சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கு கேதுவும் பயிற்சி ஆகிறாங்க. ராகுவானவர் உங்க ராசிக்கு கிட்டத்தட்ட 9ஆம் இடம், கேதுவானவர் 3ஆம் இடத்துக்கு. அது ஒரு நல்ல பயிற்சி. ஆனா இந்த வருடம் கடைசியில நடக்குது. அதனால பெருசா இந்த வருடத்துல இம்பாக்ட் இருக்காது. சனி சொன்னபடியே 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறது மிக யோகம். இதுதான் இந்த வருடத்தைய கிரக நிலைகள். இதை வச்சு இந்த வருடத்தோட பலம், பலவீனம், வாய்ப்புகள், தடைகள் அப்படிங்கறத பார்க்க போறோம். முதல் செக்ஷன்ல நம்ம பலம் அப்படிங்கறத பாத்திரலாம். இந்த வருடத்துல அனைத்துமே பலம் தாங்க. உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கலாம். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி சனி பகவான் தான் இந்த வருட கோள்கள்ல மிக முக்கியமானவர். குரு என்னதான் சுபகிரகமா இருந்தாலும் இந்த 9 கிரகங்கள்ல மிக அதிக காலம் இந்த 12 ராசிகளை கடக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய, மெதுவாக நகரக்கூடிய பிளானட் சனி. அதனாலதான் இந்த சனி பகவானோட பெயர்ச்சி அப்படிங்கிறது மிக மிக முக்கியத்துவம் வகிக்குது. ஒரு ராசிக்கோ அல்லது லக்னத்துக்கோ சனி பகவானோட நிலையை பொறுத்து தான் அவங்களோட கர்மா என்ன, அவங்களோட ஆயுள் என்ன, இது எல்லாமே முடிவு பண்ணப்படுது. அப்படி பார்க்கும்போது சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரே ராசி உங்க ராசி மட்டும்தான். 11ஆம் இடம்ங்கிறது எந்த சுபகிரகம் இருந்தாலும் சரி, பாவகிரகம் இருந்தாலும் சரி, நன்மையை செய்யக்கூடிய ஒரு இடம். அதே மாதிரி அது ஒரு உபஜயஸ்தானம். குறிப்பா அது குருவோட வீடு. இதுல இன்னொரு முத்தாய்ப்பா அந்த குருவோட பார்வையே கிடைக்க போது வரக்கூடிய குரு பயிற்சிக்கு அப்புறம். அதாவது கடகத்தில் இருக்கக்கூடிய குரு மீனத்தில் இருக்கக்கூடிய சனியை 2026 6வது மாசத்துக்கு அப்புறம் தொடர்பு கொள்ள போறார். இது ரிஷபம் மாதிரியான இந்த குருவுக்கு ஆப்போசிட்டான ராசிகள். ஏன்னா அந்த ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் குரு தீமை செய்யக்கூடிய கிரகம். அதாவது அட்டமாதிபதி. அவர் 3ல மறையிற அந்த ஒரு அமைப்பையும் கொடுத்து, அடுத்து ரிஷபத்துக்கு சனி யோகர். அவர் 11ல இருந்து அதே சுப கிரகத்தோட பார்வை பெறாரு பாருங்க. மிகச்சிறந்த யோகம். இது எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பா அந்த சனியோட காரகங்கள். சனி உங்களுக்கு 9க்கும் 10க்கும் உடையவர். அப்போ அந்த 10ஆம் இடத்தோட தொழில், வேலை, இதுல தான் முதல் பலம். உங்களோட பலமே அங்கதான் இருக்கு. அடுத்து 11ஆம் இடம்ங்கிறது அதீதமான வருமானம், குறிப்பா நல்ல பொருளாதார வரவு, விசாலமான பொருளாதார வரவுங்க. அதாவது நீங்க 10 ரூபாய் எதிர்பார்த்தீங்கன்னா 20 ரூபாய் கிடைக்கும். 1 கோடி ரூபாய் எதிர்பார்த்தீங்கன்னா 2 கோடி ரூபாய் வரும். புரிதுங்களா? அதான் அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் மனிதர்கள் இருப்போம் நம்ம எல்லாருமே. உங்களோட ஜனனகால ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்குதோ அந்த விதியிலிருந்து இந்த வருடம் நம்ம எதிர்பார்க்கிறத விட அதிகமா நமக்கு கிடைக்கும். அதுவும் குறிப்பா இந்த வருடத்தோட 2வது பாதியில. அதே மாதிரி வேலை இல்லாம ரிஷபராசிக்காரர்கள் யாரும் தவிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. ஏப்ரல் மேலேயே நீங்க அட்டன் பண்ணக்கூடிய அந்த இன்டர்வியூ அல்லது ஏதாவது ஒரு புதிய வாய்ப்பு யாராவது ஒரு புதிய நபர்கள், மனிதர்கள் மூலமா நமக்கு ஒரு வேலை கண்டிப்பா கிடைச்சிடும். அதே மாதிரி தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு நீங்க மேக்கு அப்புறம் பிளான் பண்ணலாம். இது உங்களோட ஜனனகால ஜாதகத்துல கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் இந்த புதிய ரிஸ்க் எடுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம். இதெல்லாம் பலம். நம்மளோட பெரிய பலங்கள்ல இந்த 2 ஒண்ணு. அடுத்து மிகப்பெரிய பலம் என்னன்னா 7ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை. நீண்ட நாள் திருமணமாகாத ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருட 2வது பாதியில திருமணம் ஆகுங்க. அதாவது செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் அந்த காலகட்டத்தில் திருமணம் முடிவாகி அதுல இருந்து ஒரு 3-4 மாசத்துக்குள்ளேயே கல்யாணம் ஆயிரும். ராகு கேது பயிற்சி நம்ம கணக்குல வைக்கணும். ராகு கேது பயிற்சி மிகச்சிறந்த பயிற்சி. அது ஆனா டிசம்பர் மாசம் நடக்குது. ஏன்னா 4ஆம் இடத்துல கேது இருந்து உங்களோட ஹெல்த்தை தொல்லை பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அந்த ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனைகள் 2026 12வது மாசத்துக்கு அப்புறம் குறைய ஆரம்பிக்கும். அப்போ முதல்ல ஹெல்த்ல பிரச்சனைகள் இருக்கா? ஆமா இருக்கு. காரணம் என்னன்னா, நீங்க இந்த முதல் 10 மாசம் இந்த வேலை தொழில நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகளை நோக்கி நம்ம வேகமா பயணிச்சுட்டு
பேசிக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம ஹெல்த்தை மறந்துடுவோம். அப்போ ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், தூக்கமின்மை இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஆல்ரெடி ஹெல்த் ரிலேட்டடா பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் அது அதிகமாக தெரியும். ஆனால் நமக்கு வேற இடத்துல சந்தோஷங்கள் வந்துகிட்டு இருக்கிறதுனால இது நம்மள பெரிய அளவுக்கு பாதிக்காது. இதெல்லாம் தான் ரிஷபராசியோட 2026க்கான பலம். பலவீனம் என்ன? பலவீனம் எதுவும் இருக்குதா? கண்டிப்பா இருக்குது. முதல் பலவீனம் சொன்னபடியே ஹெல்த். ஏன்னா 4ஆம் இடத்துல கேது இருக்கிறது. இன்னும் இந்த 12 மாதங்களும் கேது இருக்கிறது. ஏன்னா 2026 டிசம்பர்ல தான் ராகு கேது பயிற்சி நடக்குது. அப்போ 4ஆம் இடத்துல கேது இருந்தா கண்டிப்பா நம்மளோட அம்மா, அந்த பூர்வீக சொத்து வழியில வரக்கூடிய வில்லங்கங்கள், அதே மாதிரி நம்மளோட ஹெல்த், இந்த மூணையுமே அது குறிக்கும். சொத்து வாங்குறது, வீடு வாங்குறது, இல்ல அம்மா வழி சொத்துக்கள் எதுவும் வரணும் அப்படின்னா கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்க. அந்த ஒரு 10-12 மாதங்கள் வெயிட் பண்ணணும். 27ல தான் அதெல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் நம்மளோட பலவீனம். அடுத்தது ஹெல்த் சொன்னோம் இல்லைங்களா? ஹெல்த்ல அம்மாவோட ஹெல்த்தும் சேர்க்கணும், உங்களோட ஹெல்த்தையும் சேர்க்கணும். இதுல உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல திசை நடக்குது, பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லாத ஒரு திரிகோணாதிபதிகளோட திசை நடந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. மற்றவர்கள் எல்லாருமே கூடுதலான கவனம் வச்சுக்கிறது நல்லது. சூரியனோட வீட்டில் இருக்கக்கூடிய கேது சூடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுப்பார். அதாவது பிரஷர் இருக்கிறவங்க அதுல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதே மாதிரி தூக்கமின்மையினால நிறைய அவதிப்படுவீங்க. ஸோ இதெல்லாம் வந்து நார்மல் தான், மேனேஜபிள் தான். அதனால ஒன்றும் பெரிய பயப்படுற மாதிரியான பலவீனங்கள் எதுவும் இந்த வருடம் கிடையாது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும். அடுத்தது 3வது, இந்த வருடத்திய வாய்ப்புகள் என்னெல்லாம்? வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறைய வாய்ப்புகள் வருங்க. அதாவது உங்களோட நீங்க என்ன ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, நீங்க ஒரு படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு வேலை செய்யற ரிஷபராசிக்காரராக இருந்தாலும் சரி, இல்ல ஒரு வயதான நம்ம ஓய்வூதியம் வாங்கக்கூடிய மூத்த குடிமகனா இருந்தாலும் சரி, உங்களுக்கு நீங்க எந்த ஸ்டேஜில் எந்த வயதுல இருந்தாலும் உங்களுக்கான பாசிட்டிவான வாய்ப்பு கிடைக்கும். உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு பையன் ஒருத்தர் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காரு, அவருக்கு வந்து காலேஜ் சேர போறாரு அப்படின்னா நல்ல காலேஜில் இடம் கிடைக்கும். ஒரு வெளிநாடு படிக்கணும்னு ஆசைப்படுறாரு, வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கும். அவரோட ஜனகால ஜாதகத்தில் அந்த தசாபுத்திகள் ஒத்து வரணும். இருந்தாலும் அந்த எஃபர்ட்டுக்கு சரியான காலகட்டம். அடுத்தது தொழில் தொடங்க போறீங்க, டெஃபினட்டா தொழில் தொடங்கலாம். அதுக்கான வாய்ப்புகள், அதுக்கான சூழல்கள், நல்ல மனிதர்கள் எல்லாமே அங்கங்க ஃபார்ம் ஆக ஆரம்பிப்பாங்க. அது ஒரு மிகச்சிறந்த விஷயம். அதே மாதிரி குடும்பஸ்தர்கள், அதாவது இப்போ குடும்ப வீட்டில் இருப்பாங்க இல்லையா, குடும்ப பெண்கள், நம்ம நீண்ட நாள் வந்து வேலை செய்யாமல் இருக்கிறோம், படிச்சிருப்பீங்க, ஆனால் வந்து குழந்தை பிறந்துட்டு கல்யாணம் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக ஒரு 5 வருஷம் 10 வருஷம் டிலே ஆயிடுச்சு, நம்ம வந்து வேலையை தொடர முடியல அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கக்கூடிய குடும்ப பெண்கள் வந்து இந்த வருடத்திலிருந்து நீங்க சம்பாதிக்க ஆரம்பிங்க. அதே மாதிரி 7ஆம் இடம்ங்கிறது நம்மளோட வாழ்க்கை துணை வழியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலுறத குறிக்கும். இந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறதுல நான் கல்யாணம் மட்டும் இல்லாம கல்யாணமாகி பிரியும் நிலையில இருக்கக்கூடிய தம்பதிகள், அதாவது விவாகரத்து வாங்குறது, இல்ல விவாகரத்து வாங்க வேண்டாம்னு நினைக்கிறது, என்ன ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயம் இந்த வருடத்துல நடக்குங்க. இதுதான் மிகப்பெரிய வாய்ப்பு. அதே மாதிரி குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு இந்த குரு உச்சமாகிறதுனால குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு 70-80% அதிகம். இதுல மட்டும் முழுமையா இந்த கோச்சாரம் முடிவு பண்ணாது. ஏன்னா இந்த திருமணமும் உங்களோட குழந்தையும் நீங்க என்ன வரம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களோ உங்களோட ஜனகால ஜாதகம் தான் முடிவு பண்ணும். பார்க்காம கண்டிப்பா முடிவு எடுக்காதீங்க. கடைசியா தடைகளும் பெருசா வந்து நான் இந்த வருடம் சொல்ல மாட்டேன். ஏன்னா 2024-25 கம்பேர் பண்ணும்போது இந்த 26ல பெருசா தடைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனா இந்த வீடியோவோட ஒட்டுமொத்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு தடை என்ன அப்படின்னா, இது நம்ம சொல்றது எல்லாமே பொது பலன்கள். கோச்சார கிரகங்களை வச்சு நம்ம பலன் சொல்றோம். நீங்க ஒரு கூட்டத்தில் போய் பார்த்தீங்கன்னா 12 பேர்ல ஒருத்தர் ரிஷபராசியா தான் இருப்பார். அது எல்லா ராசியுமே அப்படிதான். ஏன்னா 12 ராசிகள் தானே இருக்குது, அதுல தான் எல்லாருமே அமையணும். அப்போ இது வந்து ஜென்ரலான பலன். அப்போ இந்த இடத்துல தடையா வர்றது உங்களோட தசாபுத்திகள். உங்களுக்கு இப்போ நல்ல திசைகள் நடந்துச்சுன்னா நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே அப்படியே கிடைக்கும். அதுலயும் சில நல்ல திசைகள் இருக்கு. குறிப்பா சுக்கிர திசை, புதன் திசை, இதெல்லாம் உங்களுக்கு நடந்துச்சுன்னு வைங்களேன், நீங்க உண்மையிலே அதிர்ஷ்டசாலிகள். ஒரு வருஷம் மட்டும் இல்லாம இந்த திசை முழுக்கவே உங்களுக்கு நல்ல திசை தான். நீங்க இப்போ உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிற திசையை இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு நம்ம ஒரு உபாயம் வச்சிருக்கிறோம். இந்த ஸ்கிரீன்ல ஒரு அட்டவணை தெரியுது பாருங்க. இந்த அட்டவணையில உங்களோட நட்சத்திரத்துக்கு நேரா நீங்க எந்த வயசுல பிறந்திருக்கீங்களோ அதுக்கு நேரா அந்த திசை அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கும். ஸோ இதுல நான் ஒரு 3 பாகமா நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல நல்லா இருக்கக்கூடிய திசைகள் என்னென்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி சுக்கிர திசையும் புதன் திசையும் பௌர்ணமி சந்திர திசையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் மத்தியமமா இருக்கிறது யாரெல்லாம் அப்படின்னா சூரிய திசை, தேய்பிரை சந்திர திசை அல்லது அமாவாசை சந்திர திசை, இதெல்லாம் வச்சுக்கலாம். அடுத்தது 3வது வந்து ராகு திசையும் நம்ம வச்சுக்கலாம். ராகு திசை வந்து சில நேரங்களில் சுபர்களோட பார்வை இருந்துச்சுன்னா நம்ம வந்து நல்லது, அதாவது ஃபர்ஸ்ட் கேடருக்கு போயிடும். இல்ல அது வந்து நாமினலா இருக்குது, 3, 6, 10, 11 மட்டும்தான் இருக்கிறாரு ராகு அப்படின்னா அவர் வந்து மத்தியமத்தில் இருப்பாரு. சனி செவ்வாயோட பார்வை சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா 3வது ரேஞ்சுக்கு போயிடுவார், கெடுதல் செய்யக்கூடிய ராகு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதனாலதான் இவரை மத்தியமத்தில் போட்டிருக்கோம். அடுத்தது சுப கிரகங்களோட பார்வை பெற்ற செவ்வாய் கேது திசை, இதெல்லாம் உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த மத்தியமத்தில் வருவீங்க. 3வது ரொம்ப மோசமா இருக்கும். நம்ம இப்போ இந்த வீடியோல சொன்ன எந்த விஷயமே உங்களுக்கு நடக்காது அப்படின்னா பாப கிரகங்களோட பார்வை, அதாவது செவ்வாய் ராகு இந்த 2 கிரகங்களோட பார்வை அல்லது சேர்க்கை பெற்ற சனி திசை நடக்கிறவங்க, அதே மாதிரி பாப கிரகங்களோட பார்வை பெற்ற செவ்வாய் திசை நடக்கிறவங்க, அமாவாசை சந்திரன் அவருக்கும் சனி மற்றும் ராகுவோட பார்வை சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா அமாவாசை சந்திர திசை நடக்கிறவங்களுக்கும் இந்த வருடம் பெருசா இது இல்லை. இதுல இவங்களாம் 3வது இதுல வருவாங்க. இதுல ஆனா நீங்க பயப்பட வேண்டாம், எல்லாருக்கும் இப்படி இருக்காது. ஒரு 2% பேருக்கு, அதாவது 100 ரிஷபராசிக்காரர் இருக்கிறான்னா ஒரு 2 பேருக்கு மட்டும்தான்
இந்த அமைப்பு இருக்கும். அதனால யாரும் பயப்பட வேண்டாம். எங்கேயாவது நமக்கு ஒரு சுபகிரகத்தோட பார்வை கிடைச்சாலே போதும், அல்லது சுபர்களோட வீட்டில் இருந்தாலே போதும். இப்போ இந்த கடைசியா சொன்ன அமைப்புகள் இல்லைன்னு அர்த்தம். இதன் மூலமா இந்த வருடத்தைய தடைகள், அதாவது நம்ம சொல்லக்கூடிய இந்த புத்தாண்டு பலன்களுக்கு தடைகளா வர்றது, அதாவது அதிகமோ குறையவோ அதை உங்களோட தசைகள் தான் முடிவு பண்ணுங்க சொல்லி இந்த வீடியோவை நம்ம நிறைவு பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.